ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 12 தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இல்லை, அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தாவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கட்டமைப்புகளில் காணப்படுது. சரிங்களா? பல்வேறு அமைப்புகள் தாவரங்களில் காணப்படுது. இதில் வந்தீங்கன்னா அணுக்கள்லாம் இணைந்து மூலக்கூறுகள் இருக்கும். மூலக்கூறுகள் இணைந்து செல்கள் உருவாகும். இந்த செல்கள்லாம் இணைந்து தான் திசுக்கள் உருவாகுது. திசுக்கள்லாம் சேர்ந்து தான் உறுப்புகள் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சரிங்களா? அதே மனிதனாக இருந்ததுன்னா இந்த உறுப்புகள்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலமாக இருக்கும். உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்தது தான் ஒரு மனிதன், ஒரு விலங்கு, ஒரு உயிரினம். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ தாவரங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த தாவர உள்ளமைப்பில் பெற்ற தொகுப்பை முதல்ல வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெஹமையா குரு அப்படிங்கிறவர் தான் இந்த தொகுப்பை உள்ளமைப்பை பற்றியே சொன்னார். சரிங்களா? இதனால இவர் உள்ளமைப்பியலுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? அதாவது உள்ளமைப்பினுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நெஹமையா குரு அப்படிங்கிறவர். இவர் தாவரத்தின் உட்புற அமைப்பை பற்றியே படிப்பது உள்ளமைப்பியல், அது அனட்டாமி அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அனட்டாமியல் எனப்படும். பல்வேறு வகையான திசுக்களின் அமைப்பு மற்றும் பணிகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன படித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவரங்களினுடைய திசு தொகுப்பு, முதல்நிலை உள்ளமைப்பு, ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசித்தல் பற்றி தான் நம்ம அந்த பாடத்தில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திசுக்கள்னா என்னன்னு பார்க்கலாம். அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செல்களினுடைய தொகுப்பு தான் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய அமைப்பில் வேறுபட்டோ இல்லை ஒரே மாதிரி காணப்படக்கூடிய ஒரு செல்களினுடைய தொகுப்பை தான் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுப்படையும் திறனின் அடிப்படையில் திசுக்களை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கு திசுக்கள், நிலைத்த திசுக்கள். ஓகேங்களா? திசுக்கள் 2 வகைப்படும். அவை ஆக்கு திசுக்கள், நிலைத்த திசுக்கள். ஓகேங்களா? இப்போ திசு தொகுப்புகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சாக்ஸ் 1875 என்பவர் தான் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை 3 வகையாக வகைப்படுத்தினார். சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு. 2வது பார்த்தீங்கன்னா அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்குலர் திசு தொகுப்பு அப்படின்னு 3ஆக பிரிச்சாரு. சரிங்களா? இதனுடைய பணிகள் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த தோல் திசு தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, அதைத்தான், அதாவது புறத்தோல் திசு தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். புறத்தோல் திசு தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா புறத்தோல் துளை, புறத்தோல் வளரிகள் ஆகியவை எல்லாமே காணப்படும். அதாவது புறத்தோல் துளை, புறத்தோல் வளரிகள் இது எல்லாமே காணப்படும். ஒரு தாவரத்தினுடைய வெளிப்புற அடுக்கு புறத்தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவற்றில் பார்த்தீங்க அப்படின்னா பல சிறிய துளைகள் காணப்படும். இதை தான் புறத்தோல் துளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டோமேட்டா அப்படின்பாங்க. தண்டு மற்றும் இலைகளின் வெளிப்புற சுவரில் கியூட்டிகள் என்ற மெழுகுபடலமும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இதனுடைய இலைகளிலும் வெளிப்புற சுவரிலும் பார்த்தீங்கன்னா கியூட்டிகள் என்ற மெழுகுபடலம் காணப்படுது. கியூட்டிகள் நீராவி போக்கினை தடுக்கிறதுக்கு பயன்படுது. புறத்தோல்ல பல செல்களான வளரிகள், அதாவது ட்ரைகோம்கள் மற்றும் வேர்த்தூவிகள் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் இந்த புறத்தோல் திசு. ஓகேங்களா? இதனுடைய இந்த 3 திசு தொகுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதனுடைய பணிகள் என்னன்னு நீங்க பாருங்க. புறத்தோல் திசு தொகுப்பு இது புறத்தோலும் பெரிட்டமும் இருக்கும். இதனுடைய பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு, நீரிழப்பை தடுக்கிறது. தலை திசு தொகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்ன திசுக்கள்னா பாரன் கைமா, குளோரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமான்னு 4 திசுக்கள் இருக்கும். இதனுடைய பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சேமித்தல், ஒளிச்சேர்க்கை, பாதுகாப்பு, உறுதித்தன்மை. ஓகேங்களா? அடுத்து வாஸ்குலர் திசு தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைலம், ஃப்ளோயம்னு 2 திசுக்கள் இருக்கும். நீர் மற்றும் கனிமங்களை கடத்துறதுக்கு பயன்படும். உணவுப் பொருட்களை கடத்துறதுக்கு இது பயன்படுது. சரிங்களா? இப்போ இந்த புறத்தோல் திசுகளுடைய பயன்கள் என்னன்னு பாருங்க. புறத்தோல் பார்த்தீங்க அப்படின்னா உட்புற திசுக்களை பாதுகாக்கிறது. புறத்தோல் துளைகள் நீராவி போக்கு நடைபெற உதவுகிறது. வேர்த்தூவிகள் நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்ச பயன்படுகின்றன. அடுத்தது அடிப்படை அல்லது தள திசு தொகுப்புனா என்னன்னு பாருங்க. புறத்தோலும் வாஸ்குலர் திசுக்களும் நீங்களாக உள்ள அனைத்து திசுக்களுமே இத்திசு தொகுப்பில் அடங்கும்னு சொல்லுவாங்க. இதில் புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் ஆகியவை எல்லாமே இருக்குது. சரிங்களா? இந்த அடிப்படை திசுல பார்த்தீங்கன்னா புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித் இருக்குது. சரிங்களா? அடுத்தது 3வது திசுவான வாஸ்குலர் திசு தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வாஸ்குலர் திசு தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சைலம் மற்றும் ஃப்ளோயம் அப்படிங்கிற 2 திசுக்கள் இருக்குது. சைலம் நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும். ஃப்ளோயம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை தாவரங்களுடைய பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம். சைலம் நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும். ஃப்ளோயம் பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருட்களை கடத்தும். சரிங்களா? 3 வகையான வாஸ்குலர் கற்றைகள் காணப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்து அமைந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கற்றை அப்படின்னு என்னன்னு பாருங்க. சைலமும் ஃப்ளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு வேர். இது ஆரப்போக்கு அமைந்தவை. அதே ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் ஒரே கற்றையில் அமைந்துள்ளன. இவற்றில் 2 வகைகள் உள்ளன அப்படின்னு சொன்னாங்க. சைலமும் ஃப்ளோயமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆரத்தில்
ஒரு கற்றையில் அமைந்திருக்கும். இவற்றில் வந்து இரு வகைகள் உள்ளன அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒருங்கமைந்தவை, இருபக்க ஒருங்கமைந்தவை அப்படின்னு. ஒருங்கமைந்தவை அப்படின்னா சைலத்தின் மையப்பகுதியை நோக்கியும் புளோயத்தை வந்து வெளிப்புறம் நோக்கியும் அமைந்துள்ளது ஒருங்கமைந்தவை அப்படின்னு சொன்னாங்க. சைலமுடைய மையப்பகுதியை நோக்கியும் புளோயத்தை வந்து வெளிப்புறம் நோக்கியும் அமைந்திருது ஒருங்கமைந்தவை. சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்பட்டால் அவை திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை. ரெண்டுக்குமே இடையில கேம்பியம் காணப்பட்டா அது வந்து திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா இருபத்திலை தாவரத்தண்டு. கேம்பியம் காணப்படவில்லை அப்படின்னா அது வந்து மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தலை தாவரத்தண்டு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபக்க ஒருங்கமைந்தவை அப்படின்னு என்னன்னு பாருங்க. இவ்வகை வாஸ்குலர் கற்றையில் பார்த்தீங்க அப்படின்னா சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் புளோயம் வந்து காணப்படும். சரிங்களா? இந்த கற்றையில சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் பார்த்தீங்கன்னா புளோயம் காணப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குகர் ஃபிட்டா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க. சூழ்ந்தமைந்த வாஸ்குலர் கற்றை அப்படின்னா என்ன பாருங்க. இந்த இவ்வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலத்தை சூழ்ந்து புளோயமோ அல்லது புளோயத்தை சூழ்ந்து சைலமோ காணப்படும் சொல்லுவாங்க. அதாவது சைலத்தை சூழ்ந்து புளோயமோ, சைலத்தை சூழ்ந்து ஒரு புளோயமோ அல்லது புளோயத்தை சூழ்ந்து ஒரு சைலமோ காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து மறுபடியும் 2ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னு பாருங்க. சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை. சைலம் புளோயத்தை முழுவதாக சூழ்ந்து காணப்பட்டுச்சுன்னா அது சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸீனா. அடுத்து புளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புளோயம் சைலத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாலிபோடியம். ஓகேங்களா? இது புளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றை. அடுத்து உள்நோக்கிய சைலம் என்டார்க் அப்படின்னு சொல்றாங்க. புரோட்டோசைலமா வந்து மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் இருந்தா அது உள்நோக்கிய சைலம். நல்லா ஞாபகம். புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிநோக்கியும் காணப்பட்டுச்சுன்னா அது உள்நோக்கிய சைலம். இது என்டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநோக்கிய சைலம் அது எக்ஸார்க் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸார்க் இது வந்து அப்படியே ஆப்போசிட். புரோட்டோசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் மெட்டாசைலம் மையத்தை நோக்கியும் காணப்படுவது எக்ஸ்கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வேறு. இது ஞாபகம் வச்சுங்க, இதில் ரொம்ப முக்கியம். இந்த படத்தெல்லாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரப்போக்கு அமையும்னா இப்படி தான் இருக்கும். இதில் சைலம் இப்படி இருக்கு, இங்கே வந்து புளோயம் காணப்படும். சரிங்களா? அதே ஒன்றிணைந்த ஒருங்கமைந்த திறந்தவை அப்படின்னா இதில் பாருங்க, இது வந்து புளோயம், இங்கே வந்து இது வந்து சைலம். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து கேம்பியம் காணப்படும். அப்போ கேம்பியம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒருங்கமைந்த திறந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஒருங்கமைந்த மூடியவைனா ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கேம்பியம் வந்து காணப்படாது. புளோயத்துக்கும் சைலத்துக்கும் இடையில கேம்பியம் காணப்படாதது ஒருங்கமைந்த மூடியவை. ஓகேங்களா? அடுத்து ஒன்றிணைந்த இருபக்கமும் ஒருங்கமைந்தவை அப்படின்னா அதுக்கு எல்லாம் பாருங்க, வெளி புளோயம் காணப்படும், வெளி கேம்பியம் காணப்படும், சைலம் இருக்கு, உள் கேம்பியமும் உள் புளோயமும் காணப்படும். இந்த மாதிரி இருந்தால் அது ஒன்றிணைந்த ஒரு பக்கமுமே ஒருங்கமைந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புளோயம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றைனா இதான். புளோயம் வந்து சைலம் வந்து இங்கே உள்ள இருக்குது, புளோயம் வந்து வெளியே இருக்கு. இது புளோயம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றை. சைலம் வெளியே இருந்து புளோயம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அது சைலம் சூழ்ந்த வாஸ்குலர் கற்றை. சரிங்களா? இந்த படத்தை பார்த்து படிச்சீங்கன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்திலை தாவர வேரினுடைய உள்ளமைப்பு. அதாவது எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா அவரை வச்சு சொல்ல போறாங்க. சரிங்களா? இதனுடைய படம் கொடுத்துருப்பாங்க, படத்தை வச்சு பாருங்க. இருபத்திலை தாவர வேரினுடைய உள்ளமைப்பு பார்த்தீங்களா? இருபத்திலை தாவர வேரின் குறுக்கு வெட்டு தொடர்ங்க இல்லைங்களா? இந்த படத்தை வச்சு ஒவ்வொன்றா படிங்க. அப்பதான் வந்து நமக்கு அப்படியே ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? வேர்த்துவி இருக்கு, அடுத்து எபிபிலமா இருக்கு, அடுத்து புரணி இருக்கு, அப்புறம் இதுக்கு மேலே அகத்தோல் காணப்படுது, அப்புறம் புளோயம் இருக்கு. இது வந்து புளோயம். அதுக்கப்புறம் பெரிசைக்கிள் இருக்கு, சைலம் இது வந்து சைலம் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்பீரியன் பட்டைகள். இந்த மாதிரி இந்த படத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை வந்து அப்படி அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் இல்லையா? இருபத்திலை தாவரனுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தில் கீழ்கண்ட பகுதிகள் காணப்படும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எபிபிலமா அப்படின்னு சொல்லுவாங்க. எபிபிலமா இது வேரினுடைய வெளிப்புற அடுக்கு. எபிபிலமா அல்லது ரைசோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரைசோடெர்மிஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிகள் எல்லாமே காணப்படுறது கிடையாது. ஒரு செல்லான வேர்த்துவிகள் மட்டுமே காணப்படும். இது ரைசோடெர்மிஸ், அது ஃபைலிஃபெரஸ் அடுக்கு என்றும் அழைக்கப்படும். சரிங்களா? எபிபிலமா பார்த்தீங்கன்னா ரைசோடெர்மிஸ் அல்லது ஃபைலிஃபெரஸ் அடுக்கு அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து புரணி பாருங்க. இது பல அடுக்கு செல் இடைவெளிகளுடன் கூடிய நெருக்கமின்றி அமைந்த பாரன்கைமா செல்களால் ஆனது. சரிங்களா? பல அடுக்கு செல் இடைவெளிகளுடன் கூடிய நெருக்கமின்றி அமைந்த பாரன்கைமா செல்களால் ஆனது. இப்பகுதி நீர் மற்றும் உணவுப் பொருட்களை வந்து சேமிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அகத்தோல் பாருங்க. புரணியினுடைய கடைசி அடுக்கு பார்த்தீங்கன்னா அகத்தோல். இது
ஒரு வரிசையில் அமைந்த நெருக்கமான பீப்பாய் வடிவ செல்களால் ஆனது. சரிங்களா? இதன் ஆரச்சுவர்களிலும் உட்புற கிடைமட்ட சுவர்களிலும் காஸ்பேரியன் பட்டைகள் வந்து காணப்படுது. புரோட்டோசைலக்கூறுகளுக்கு எதிராக அகத்தோலில் இந்த காஸ்பேரியன் பட்டைகள் வந்து காணப்படுறது இல்லை. எனவே இச்செல்கள் வந்து வழிச்செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தோல செல்கள் தான் வந்து வழிச்செல்கள் அப்படின்னு காண சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து புறணியிலிருந்து நீர் மற்றும் இதர பொருட்கள் வழிச்செல்கள் வழியாக சைலத்தை அடைகின்றன. இது அப்படியே படத்தை வச்சு படிங்க, அப்படி ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? புறணியிலிருந்து நீர் மற்றும் இதர பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைலத்தை வந்து அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீல். அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்பட அனைத்து பகுதிகளுமே வந்து ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இதுல பெரிசைக்கிள், வாஸ்குலர் கற்றைகள் மற்றும் பித்து எல்லாமே இருக்கு. அடுத்து பெரிசைக்கிள்னா என்னன்னு பாருங்க. அகத்தோலுக்கு உட்புறமாக காணப்படும் ஒரு அடுக்கு பாரன்கைமா செல்லாகும். பக்கவேர்கள் இதுல இருந்து தான் தோன்றுதுன்னு சொல்றாங்க. அடுத்து வாஸ்குலர் தொகுப்பு பாருங்க. வாஸ்குலர் கற்றைகள் ஆரப்போக்கு அமைவில் உள்ளன. சைலம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநோக்கியவை மற்றும் 4 முனை கொண்டவை. சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையே பாரன்கைமாவாலான ஒரு இணைப்பு திசு காணப்படுது. இதான் வந்து வாஸ்குலர் தொகுப்பு. பித்து பார்த்தீங்க அப்படின்னா இளம்பேர்களின் நடுவில் பித்து காணப்படும். முதிர்ந்த வேர்களை வந்து பித்து வந்து காணப்படுதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க பித்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? கரெக்ட். ஓகேங்களா? இதைத்தான் வந்து இங்க ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு வித்திலை தாவரத்தினுடைய உள்ளமைப்பு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரியே தான். இதுக்கு வந்து சோளத்தை வந்து எடுத்துக்காட்டாக எடுத்து வச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது எபிபிலமா அல்லது ரைசோடெர்மிஸ் என்னன்னு பாருங்க. ஒரு வித்திலை தாவர வேரின் வெளிப்புற அடுக்கு மெல்லிய சுவருடைய ஒரு அடுக்காலான பாரன்கைமா செல்கள் ஆனது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புறத்தோல் துளைகள் மற்றும் கியூட்டிகள் வந்து காணப்படுறதில்ல. அதே மாதிரியே தான் வேர்த்தூவிகள் மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிம உப்புகளை உறிஞ்சுகின்றது. இவ்வடுக்கு பார்த்தீங்கன்னா உட்புற திசுக்களை வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த இது எபிபெர்மா. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா புரணி வந்து பல அடுக்கு நெருக்கமற்ற பாரன்கைமா செல்களால் ஆனது. இவை நீர் மற்றும் உணவினை வந்து சேமிக்க உதவுது. சரிங்களா? அடுத்து அகத்தோல் பாருங்க. புரணியினுடைய கடைசி அடுக்கு பார்த்தீங்கன்னா அகத்தோல் தான். அகத்தோலில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்பீரியன் பட்டைகள் மற்றும் வழிச்செல்கள் வந்து காணப்படும். காஸ்பீரியன் பட்டைகள் சூபரின் என்ற பொருளால் ஆனது. சூபரின் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது தான் இந்த இது. ஓகேங்களா? காஸ்பீரியன் பட்டைகள் சூபரின்ங்கிற பொருளால் ஆனது. அடுத்து ஸ்டீல் பார்த்தீங்க. அகத்தோலுக்கு உட்புறமாக அமைந்த அனைத்து திசுகளும் சேர்ந்து தான் வந்து ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிசைக்கிள், வாஸ்குலர் தொகுப்புகள், பித் ஆகியவற்றை வந்து கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அடுத்து பெரிசைக்கிள்னா என்னன்னு பாருங்க. இது ஓரடுக்கு மெல்லிய சுவருடைய பாரன்கைமா செல்களால் ஆனது. பக்கவாட்டு வேர்கள் வந்து இதுல இருந்து தோன்றுகின்றது அப்படிங்கிறாங்க. அடுத்து வாஸ்குலர் திசுகள் பாருங்க. வாஸ்குலர் திசுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரப்போக்கு அமைப்பில் உள்ளன. பல முனைகளை கொண்ட புரோட்டோசைல கூறுகள் காணப்படுவதனால இவை பலமுனை சைலம் அப்படின்னு சொல்லப்படும். சைலம் பார்த்தீங்கன்னா இது வெளிநோக்கியவை. ஸ்க்ளீரன் கைமாவலான இணைப்பு திசும் இதுல உள்ளது. சரிங்களா? அடுத்து பித்து பாருங்க. மையப்பகுதியில வந்து பித் காணப்படுகிறது. இது செல் இடைவெளிகளுடைய பாரன்கைமா செல்களால் ஆனது. இந்த செல்களில் பார்த்தீங்கன்னா தரசம் போன்ற பொருள்கள் வந்து சேமிக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. கேட்பாங்க 1 மார்க்ல. சரிங்களா? அடுத்து படத்துல பாருங்க. இதுலயும் இங்கதான் வேர்த்தூவி காணப்படுது. எபிபிலமா, புரணி, அப்புறம் இங்கே காஸ்பிரியன் பட்டைகள் இங்கே காணப்படுது. சரிங்களா? இங்கே இது அதே தான் காஸ்பிரியன் பட்டைகள். அப்புறம் அகத்தோல், பெரிசைக்கிள், ஃப்ளோயம், சைலம், இதில் வந்து பித்து இருக்குது. சரிங்களா? ஆனால் 20 தாவரில் பித்து, முதிர்ந்த வேர்களில் பித்து காணப்படாது. இளம் இதில் தான் காணப்படும். இதனுடைய அடிப்படை அமைப்பு பாருங்க, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. வேர்த்தூவி, எபிவிலமா, புரணி இது, அப்புறம் இது வந்து அகத்தோல், இது வந்து பித்து சென்டரில் இருக்கிறது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சைலம் இங்கே இருக்குது. இது வந்து ஃப்ளோயம் ப்ளூ கலரில். அடுத்து பார்த்தீங்கன்னா புரணி, எபிவிலமா, வேர்த்தூவி. ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸி தான். இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே எல்லாமே ஈஸி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இருவித்திலை தாவர தண்டினுடைய உள்ளமைப்பு பார்ப்போம். இப்போ வெளியமைப்பு பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து உள்ளமைப்பு. சூரியகாந்தி இதை வந்து வச்சு சொல்றாங்க இதுக்கு. சரிங்களா? இருவித்திலை தாவர தண்டினுடைய உட்புற அமைப்பில் கீழ்கண்ட திசுகள் உள்ளனாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் புறத்தோல் காணப்படும். இது வெளிப்புற அடுக்காகும். இது ஓரடுக்கலான பாரன்கைமா செல்களால் ஆனது. இதன் வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா கியூட்டிகள் படலம் காணப்படும். புறத்தோலின் பணி பார்த்தீங்கன்னா உட்புற திசுவை பாதுகாக்கிறது தான் இதனுடைய பணி. புரணி பார்த்தீங்க அப்படின்னா 3 பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3ஆக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புறத்தோலடி தோல், மையப்புரணி, உட்புற புரணி. ஓகேங்களா? அதாவது இது 3 முதல் 6 அடுக்குகளால் ஆன கோலன்கைமா செல்களால் ஆனது. இவ்வடுக்கு தாவரங்களுக்கு உறுதியை தருகிறது இந்த புறத்தோலடி தோல். ஓகேங்களா? மையப்புரணி அப்படிங்கிறது இது ஒரு சில அடுக்குக்கு குளோரன்கைமா செல்களால் ஆனது. இதில் பசுங்கனிகள் காணப்படுவதால் ஒளிச்சேர்க்கை பணியை வந்து இது மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உட்புற பணி பாருங்க. உட்புற புரணி. புரணியினுடைய உட்புற பகுதியில் பாரன்கைமா செல்கள் வந்து சில அடுக்குகள் காணப்படுது. இதனுடைய பணி பார்த்தீங்கன்னா காற்று பரிமாற்றம், உணவு சேமிக்கிறது தான் இதனுடைய பணி. சரிங்களா? அடுத்து அகத்தோல். அகத்தோல் பார்த்தீங்க அப்படின்னா புரணியினுடைய கடைசி அடுக்கு அகத்தோல். இது ஓரடுக்கு பீப்பாய் வடிவ செல்களால் ஆனது. இதில் தரசம் காணப்படுவதால் தரச அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அடுத்து ஸ்டீல். அகத்தோலுக்கு உட்புறமாக அமைந்த தண்டின் மையப்பகுதி தான் ஸ்டீல் அப்படின்னு சொல்றாங்க. இதில் பெரிசைக்கிள், வாஸ்குலர் கற்றை, பித்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது 3 காணப்படுது. இந்த பெரிசைக்கிள் எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்க. அகத்தோலுக்கும் வாஸ்குலர் கற்றைக்கும் இடையில் காணப்படக்கூடிய அடுக்கு வந்து பெரிசைக்கிள். பல அடுக்கு பாரன்கைமா செல்களால் ஆனது. இதன் இடையிடையே ஸ்க்ளீரன் கைமாவால் ஆன திட்டுகளும் காணப்படும். வாஸ்குலர் கற்றை பாருங்க. வாஸ்குலர் கற்றைகள் வந்து ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, திறந்தவை மற்றும் உள்நோக்கு செயலும் கொண்டவை. இதே பித்து பார்த்தீங்க அப்படின்னா செல் இடைவெளிகளுடன் காணப்படும் பாரன்கைமாவால் ஆன மையப்பகுதி தான் பித்துன்னு சொல்லுவாங்க. இதன் பணி பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை சேமிக்கிறது தான் இதனுடைய பணி. சரிங்களா? ஆக்சுவலி இதுக்கு படம் கொடுக்கலையாட்டுக்கு. இப்போ இந்த ஒருவித்தலை இருவித்தலை தாவர வேருக்கு இல்லைங்களா? ஒருவித்தலை இருவித்தலை தாவர வேர்கள் பார்த்தீங்களா? இதுக்குள்ள வேறுபாடுகள் பாருங்க. திசுக்கள் இருவித்தலை தாவர, ஒருவித்தலை தாவர வேர். சைலக்கட்டுகளின் எண்ணிக்கை 4 முனை சைலம், பலமுனை சைலம். கேம்பியம் காணப்படுது 2ஆம் நிலை வளர்ச்சியும் போது மட்டும் காணப்படும். இது காணப்படவில்லை. 2ஆம் நிலை வளர்ச்சி உண்டு, இல்லை. பித்து அல்லது மெடுலா இல்லை, இருக்குது. உண்டு, இல்லை. இல்லை, உண்டு. சரிங்களா? அடுத்தது ஒருவித்தலை தாவர தண்டினுடைய உள்ளமைப்பு. இப்போ இருவித்தலை தாவர தண்டினுடைய உள்ளமைப்பான சோளம் பார்த்தீங்க இல்லைங்களா? இதுக்கு மக்காச்சோளத்தை எடுத்து வச்சு சொல்றாங்க. சரிங்களா? இதில் பாருங்க, ஒருவித்தலை தாவரத்திலும் பார்த்தீங்கன்னா புறத்தோல் காணப்படுது. புறத்தோல் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற அடுக்கு. இதன் ஓரடுக்கு பாரன்கைமா செல்களால் ஆனது. இதனுடைய இது பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் இதனுடைய அடிப்படை அமைப்பு. இப்படிதான் புறத்தோல் தூவி, புறத்தோல், ஹைப்போடெர்மிஸ், புரணி, அகத்தோல். ஓகேங்களா? அதாவது இது வந்து புரணி, இது வந்து அகத்தோல், இது வந்து வாஸ்குலர் கற்றை, இதெல்லாம் வாஸ்குலர் கற்றை, இது வந்து உள்ள காணப்படுது பித்து. இதே வந்து இதனுடைய ஒரு பகுதி பெரிதாகி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இந்த புறத்தோல் தூவி இங்கே இருக்கும், மேலே இருக்கிறது கியூட்டிகள், இது வந்து இதுவும் புறத்தோல், இது வந்து கோலன் கைமா காணப்படுது, குளோரான் கைமா காணப்படுது, பாரன் கைமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தோல் காணப்படுது, புளோயம் இருக்குது, இங்கே சைலம் இருக்குது, இந்த 2க்கு இடையில கேம்பியம் இருக்குது, அப்புறம் பித்து பகுதியும் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்து இந்த வெளிப்புற சுவையில் கியூட்டிகள் படிந்துள்ளது. அதே மாதிரி தான் அது புறணிக்கு பல செல் தூவிகள் காணப்படுறதில்ல. புறத்தோல் துளைகள் வந்து குறைவாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புறத்தோல் வடித்தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில அடுக்கு ஸ்க்ளீரன் கைமாவால் செல்களால் ஆனது. இப்பகுதியின் இடையிடையே குளோரன் கைமா செல்கள் உள்ளது. ஸ்க்ளீரன் கைமா தான் வந்து தாவரங்களுக்கு வந்து உறுதியளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தலை திசுனா பாருங்க. புறத்தோலடித்தோலுக்கு உட்புறமாக உள்ள அனைத்து பகுதிகளுமே தலதிசு அப்படின்னு சொல்லுவாங்க. இவை அகத்தோல், புரணி, பெரிசைக்கிள், பித்து என வேறுபட்டு வந்து காணப்படுறதில்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து வாஸ்குலர் கற்றை அப்படின்னா பாருங்க. மண்டை ஓட்டு வடிவ வாஸ்குலர் கற்றைகள் தலதிசுவில் சிதறி காணப்படும். வாஸ்குலர் கற்றைகள் வந்து ஒன்றிணைந்த, ஒருங்கமைந்த, மூடிய மற்றும் உள்நோக்கிய சைலம் வந்து கொண்டவை. ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ளீரன் கைமாவலான கற்றை உரை வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் சைலம் பாருங்க. சைல குழாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில எழுத்து Y வடிவில் வந்து அமைந்திருக்கும். முதிர்ந்த வாஸ்குலர் கற்றையில் சில புரோட்டோசைல கூறுகள் சிதைவடைவதால் ஒரு இடைவெளி வந்து ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு புரோட்டோசைல இடைவெளி என்று பெயர் அப்படிம்பாங்க. சரிங்களா? அடுத்து புளோயம் பாருங்க. புளோயம் பார்த்தீங்க அப்படின்னா சல்லடை குழாய் கூறுகள், துணைச்செல்கள் மற்றும் பாரன்கைமாவினை கொண்டது. புளோயம் நார்கள் வந்து காணப்படுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பித்து பாருங்க. மையத்துல வந்து பித்து வந்து இங்க காணப்படுறது இல்லை. சரிங்களா? இதாங்க ஒண்ணு. இந்த படத்துல பாத்தீங்கன்னாவே தெரியும். மையத்துல வந்து பித்து காணப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இருவித்தலை தாவர இலையினுடைய உள்ளமைப்பு. அதாவது மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை, மா இலையை வந்து வச்சு சொல்றாங்க. இதுல இப்போ அடிப்படை அமைப்பு பாருங்க. மேல வந்து புறத்தோல் இருக்கும், தலதிசு இருக்கு, அப்புறம் வாஸ்குலர் கற்றையும் இருக்கு. இதே ஒரு பகுதி பெரிதாக்கப்பட்டுச்சுன்னா மேல கியூட்டிகள், புறத்தோல், ஹைப்போடெர்மிஸ், இங்கே தான் குளோரன் கைமா இருக்கு, வாஸ்குலர் கற்றைகள் இருக்கு, தலதிசு இருக்கு, புளோயம் இருக்கு, சைலம் இருக்கு, கேம்பியம் இல்லையாட்டுக்கு, அப்புறம் கற்றை உரை இருக்கு. சரிங்களா? ஒரு விதை இலை தண்டியினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். இது வந்து ஒரு விதை இலையினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். இப்போ வந்து நம்ம பார்க்குறது இருவித்தலை தாவர இலையினுடைய உள்ளமைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இருவித்தலை தாவர தண்டுக்கும் ஒருவித்தலை தாவர தண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னு பாருங்க. புறத்தலடி தோல் கோலன் கைமா இருக்கு, ஸ்க்ளீரன் கைமா இருக்கு. தலத்திசு, புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள் மற்றும் பித்து என வேறுபட்டு காணப்படும். இந்த வேறுபாடுலாம் இல்லை. வாஸ்குலர் கற்றை குறைவான எண்ணிக்கை மற்றும் சமாள உடையவை. அதிகமான எண்ணிக்கை ஓரங்களில் சிறியதாகவும் மையத்தில் பெரியதாகவும் இருக்கும். வளைய வடிவில் உள்ளது. சிறிதறி காணப்படும். திறந்தவை, மூடியவை. கற்றை உரை இல்லை, உண்டு. 2ஆம் நிலை வளர்ச்சி பாருங்க. உண்டு பெரும்பாலும் இல்லை. பித்து வந்து உண்டு இல்லை. மெடுலரி கதிர்கள் உண்டு இல்லை. சரிங்களா? மேக்சிமம் எல்லாம் இருவித்தலை தான் காணப்படுது. இப்போ இந்த இருவித்தலை இலையினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் இது இருக்கு இல்லைங்களா? இதைத்தான் இப்போ நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்னு இருக்கு பாருங்க. கியூட்டிகள் இருக்கு. அடுத்து மேல்புறத்தோல், பாலிசர்ட் பாரன் கைமா இருக்குது, சைலம் இருக்குது, ஸ்பாஞ்ச் பாரன் கைமா இருக்குது, அப்புறம் புளோயம் இருக்குது, கற்றை உரை இருக்குது,
அப்புறம் இலைத்துளை இருக்குது, புறத்தோல் தூவி இருக்குது, கீழ்ப்புறத்தோல் இருக்குது. சரிங்களா, இதெல்லாமே காணப்படுது. இந்த இருவித்திலை தாவர இலையினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தில் என்னென்ன பகுதியில் இருக்குங்க? ஃபர்ஸ்ட் மேல்புற தோல் இருக்கு இல்லைங்களா, ஓரடுக்கு நெருக்கமான பாரன்கைமா செல்களால் ஆனது. மேல்புற தோலின் வெளிப்புறத்தில் கியூட்டிகள் படலம் உள்ளது. இலைத்துளைகள் பார்த்தீங்க அப்படின்னா குறைவான எண்ணிக்கையில் காணப்படும். கீழ்ப்புற தோல் பாருங்க, வெளிப்புறத்தில் கியூட்டிகளுடன் ஓரடுக்கு நெருக்கமான பாரன்கைமா செல்களால் ஆன அடுக்கு காணப்படும். இதில் பல இலைத்துளைகள் உள்ளது. ஒவ்வொரு இலைத்துளையும் பார்த்தீங்க அப்படின்னா பசுங்கணிகத்துடன் கூடிய 2 காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. இலைத்துளைகள் பார்த்தீங்கன்னா நீராவி பூக்க நடைபெற உதவுது. இலையடை திசு காணப்படுது. அது என்னன்னு பாருங்க, மேல்புற தோலுக்கும் கீழ்ப்புற தோலுக்கும் இடையே காணப்படும் தலை திசு தான் வந்து இலையடை திசு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மீசோஃபில் அப்படின்பாங்க. சரிங்களா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீசோஃபில் அப்படிம்பாங்க. இதில் பாலிசோட் பாரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்ச் பாரன்கைமா என்று 2 வகை செல்கள் இருக்கிறன. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசோட் பாரன்கைமா. இது மேல்புற தோலுக்கு கீழே காணப்படும். நெருக்கமாக அமைந்த நீளமான செல்கள் அதிக பசுங்கணிகளுடன் காணப்படும். இச்செல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கை பணியை வந்து மேற்கொள்கின்றன அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து ஸ்பாஞ்ச் பாரன்கைமா அப்படின்னா பாருங்க, இவ்வடுக்கு பார்த்தீங்கன்னா பாலிசேட் பாரன்கைமாவிற்கு கீழே உள்ளது. இதில் கோள வடிவ அல்லது உருளையான அல்லது ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட செல்கள் நெருக்கமின்றி செல் இடைவெளிகளுடன் அமைந்துள்ளன. இது வாயு பரிமாற்றத்துக்கு வந்து உதவுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வாஸ்குலர் கற்றைகள். வாஸ்குலர் கற்றைகள் பார்த்தீங்கன்னா மைய நரம்பில் மற்றும் பிற நரம்பு பகுதியில் அமைந்துள்ளது. வாஸ்குலர் கற்றைகள் ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை மற்றும் மூடியது. சரிங்களா, ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையை சுற்றிலும் பாரன்கைமாவாலான கற்றை உரை உள்ளது. வாஸ்குலர் கற்றையில் பார்த்தீங்கன்னா சைலம் மேல்புற தோலை நோக்கியும் ஃப்ளோயம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்புற தோலை நோக்கியும் காணப்படும் சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது ஒருவித்தலை தாவர இலையினுடைய உள்ளமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இருபுறமும் மொத்த அமைப்புடைய இலை. ஓகேங்களா, இது வந்து இது ஒருவித்தலை தாவர இலைக்கு வந்து புல்ல எடுத்து வச்சு சொல்றாங்க. ஒருவித்தலை தாவர இலையினுடைய உள்ளமைப்பு வந்து கீழ்கண்ட பகுதி கொண்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புறத்தோல், அதே மாதிரியே தான் இங்கேயும் புறத்தோல். இதில் வந்து மேல்புறத்தோல் மற்றும் கீழ்ப்புறத்தோலும் காணப்படுது. அதே மாதிரி தான் இங்கே வந்து புறத்தோலானது பாரன்கைமா செல்களால் ஆனது. 2 புறத்தோலின் வெளிப்புறமும் கியூட்டிகள் படலமும் புறத்தோல் துளைகளும் காணப்படும். ஸ்டோமேட்டா அப்படிங்கிறதும் காணப்படும் சொல்றாங்க. மேல்புற தோலின் சில செல்கள் மெல்லிய சுவருடன் பெரிதாக உள்ளதுன்னு சொல்றாங்க. இவை புள்ளிஃபார்ம் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, புள்ளிஃபார்ம் செல்கள் இதில் காணப்படும்னு. தண்டு, வேர், இலை இது எல்லாமே நல்லா தெளிவாக படிங்க, அப்போதான் புரியும். அடுத்து இலையடை திசை. மேல்புற தோலுக்கும் கீழ்ப்புற தோலுக்கும் இடையே உள்ள தலை திசு தான் வந்து இலையடை திசு அப்படின்னு சொல்லுவாங்க. இலையடை திசு பாலிசோட் மற்றும் ஸ்பாஞ்சு பாரன்கைமா என வேறுபாடின்றி காணப்படும். செல் இடைவெளிகளுடன் பசுங்கணிகங்களுடன் கூடிய ஒழுங்கற்ற செல்கள் எல்லாமே இதுல காணப்படுது. சரிங்களா, அடுத்து வாஸ்குலர் கற்றைகள். அளவில் சிறியதாகவும் பெரியதாகவும் உள்ள பல வாஸ்குலர் கற்றைகள் தான் இங்க காணப்படுது. ஒவ்வொரு வாஸ்குலர் கற்றையை சுற்றிலும் பாரன்கைமா செல்களான கற்றை உரை உள்ளதுன்னு சொல்றாங்க. வாஸ்குலர் கற்றை ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை மற்றும் மூடியவை. வாஸ்குலர் கற்றையில பாத்தீங்க அப்படின்னா சைலம் மேல்புற தோலை நோக்கியும் ஃப்ளோயம் பாத்தீங்க அப்படின்னா கீழ்ப்புற தோலை நோக்கியும் காணப்படும் சொல்லுவாங்க. இதை பாருங்க, ஒருவித்தலை தாவரனுடைய குறுக்குவெட்டு தோற்றம் இப்படிதான் இருக்கும். ஃப்ளோயம் வந்து கீழையும் சைலம் வந்து மேல் நோக்கி காணப்படும். இங்கே வந்து கற்றை இருக்குது, இலையடை திசை இருக்குது, மேல்புறத்தோல் ஃபுல்லிஃபார்ம் செல்கள் தான். இதெல்லாம் இந்த கிரீன் கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபுல்லிஃபார்ம் செல்கள், கியூட்டிகள் காணப்படும். சரிங்களா, இது வந்து இலைத்துளை. இப்போ கீழ்ப்புறத்தோல். சரிங்களா, அடுத்து இருவித்தலை தாவர ஒருவித்தலை தாவர இலைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு பாருங்க. மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை காணப்படுது. இரு பக்கம் மொத்த அமைப்புடைய இலை காணப்படும். இலையடை திசையில் பாலிசோட் பாரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்ச் பாரன்கைமா என்ற வேறுபாடு காணப்படும். இலையடை திசையில் பார்த்தீங்கன்னா பாலிசோட் மற்றும் ஸ்பாஞ்ச் பாரன்கைமா என்ற வேறுபாடு வந்து காணப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.